சோஷியல் மீடியாவை வச்சு தான் நீங்கள் வின் பண்ண வச்சிங்க, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை வச்சு தான் வந்து யங்ஸ்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க. முன்னாள் சீஃப் மினிஸ்டர்லேருந்து இன்னைக்கு பிரியா மேயர் வரைக்கும் இதே சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல என்னமா தப்பு? அப்போ நீங்கள் என்னமா பண்ணுறீங்க? டிவிகே ஆஸ் எக்ஸ்ப்ளாய்ட் டெக்னாலஜி wonderfully, I would say. Technology use பண்ணி, it is not that media is going to matter, the phone is going to matter. The connect, அந்த connect இருந்தால் தான் அது translate into words. That is why Vijay has won. சிக்கிம்ல போனால் தளபதி விஜய்ங்கிறாங்க. யாரா உங்களுக்கெல்லாம் எப்படா தளபதி விஜய் தெரியும்னா ரொம்ப க்ளீனாக அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. His reach is phenomenal. இந்த எலெக்ஷனில் காஸ்ட்டை பேஸ் பண்ணி எலெக்ஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு எந்த ஒரு பார்ட்டியும் அந்த கான்ஸ்டிட்யூன்சியில் டாமினன்ட் காஸ்ட்டை தான் நிறுத்தியிருக்காங்க இது வரையிலும். அதுதான் ஒரு இதுவாக இருந்துங்க, அனாலிட்டிக்ஸாக வச்சிருந்து பண்ணியிருக்காங்க. இந்த தடவை அது பண்ணல. டிவிகே ஹஸ் broken that. இப்போ வந்து போலீஸ் இஸ் டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் இன் மெயின்டைனிங் விமன் சேஃப்டி. நீங்கள் ஒன்றா எக்ஸாம்பிள் அவங்க யார் உங்களை பற்றி இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களா, ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட் கால் கொடுக்க சொல்லுங்கள் போலீஸ்க்கு. வந்து நிற்கிறாங்களா இல்லையா உடனே பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய புது கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் டிஎம்கேக்கு சான்ஸ் இருந்த செகண்ட் சான்ஸும் போகுதுன்றது தான் நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது. செகண்ட்லேருந்து அவங்க தே வில் பி நோவேர் பார்ட்டி ஆகிடுவ போகிறாங்களா இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பிஜேபி வந்து வேணும்னே வந்து தாவேக்காவை வந்து வின் பண்ண வச்சுது. அப்போ தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க ஒரு செகண்ட் காம்படிட்டராக வர வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. கொள்கை எதிரின் பிரகடனப்படுத்துகிற உங்கள் அப்பா மட்டும்தான் அது ரொம்ப கிளியராக எல்லாரும் சொன்னாங்க. பிஜேபியோட அலையன்ஸ் சொல்லுவாங்க, அமித்ஷா அவரை ப்ரெஷரைஸ் என்ன ப்ரெஷரைஸ் பண்ணாலும் பக்கில் ஆக மாட்டாருங்கிறது your father was telling from the beginning. It's so. நீங்கள் தோத்தீங்கன்னா இவிஎம்னு போயிடுவீங்க, ஜெயிச்சிங்கன்னா இவிஎம் ரைட்டுன்னு வருவீங்க. அதுக்கெல்லாம் வேணாம். இன்றைக்கி ப்ரூவன் ரிசல்ட்டு தான் நம்ம பேசணும். வாட் இஸ் த ரிசல்ட்? எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா இல்லையா? மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, மெக்னானிமஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அக்செப்ட் பண்ணாத போனால் தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மனநிலை இல்லை. 59 + 49 இதை வச்சுக்கிட்டே நீங்கள் அலையன்ஸ் பேசும்போது 107 108 வின் பண்ண அவங்க ஏன்ப்பா யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது? அவங்க கேட்டால் தப்பு, நான் கேட்டேன் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? எவ்ரிபடி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நாளும் ஒவ்வொருத்தர் புலம்புறாங்க. இது புலம்புறது இப்போ எப்படி வந்து முன்னாடி வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் எரிச்சலாக வருமோ அந்த மாதிரி இப்போ இந்த புலம்பல்ஸை கேட்கறதையே இதை தாண்டி வாங்கப்பா, கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இன்னும் நான் ஏன் தோத்தேன், என்ன எப்படி தோக்க வச்சாங்க, இது தோத்துட்டாங்க, 3 மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும். வணக்கம் மேம். வணக்கம் லீசா. ரொம்ப தேங்க்யூ இந்த இன்டர்வியூக்கு அக்ரி பண்ணதுக்கு. நீங்களும் வந்து ஒரு சிட்டிசனாக, ஒரு தமிழ்நாடு சிட்டிசனாக இந்த எலெக்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஃபார் த பாஸ்ட் ஐ டோன்ட் நோ எவ்வளோ மாதமாக இல்லை எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு காமனராக தான் வந்திருக்கேன். உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறது. ரெண்டாவது வந்து இன்னொரு தேங்க்ஸ் டு டிவிகே கவர்மெண்ட். ஃப்ரீயாக வந்து என்னால் பேச முடியும். இதுக்கு முன்னாடி என்னால் இந்த ஃப்ரீயாக பேசியிருக்க முடியுமான்னா கிரிட்டிசிசம்ங்கிறதே கிடையாதுன்ற இந்த இதில் இப்போ என்னால் ஃப்ரீயாக பேச முடியுங்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் விஜய் சார் பார்ட்டியாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக என்ன மாதிரி இருக்கோன்ற ஒரு அப்சர்வராக பண்ணிட்டு இருந்தேன். தென் அந்த சேஞ்சஸ் கிரவுண்ட் லெவலில் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரே ஒன் ஸ்மால் கொஸ்டின், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தீங்களா, இல்லைனா வந்து அவங்க மூவிஸை பார்த்து அந்த கவர்ச்சியில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிங்களா, சம்திங் லைக் தட்? நான் மூவியே பார்க்க மாட்டேன், அதனால் வந்து யாரோட இதுவும் கிடையாது. கவர்ச்சிங்கிற ஆஸ்பெக்டை நான் ஒத்துப்பேன். கவர்ச்சியில் என்ன தப்புங்கிற
கொஸ்டினுக்கு தான் நான் போவேன். ஐ மீன் நம்ம அதுக்கு லேட்டரா வரல, பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க். ஏன்னா இப்போ வந்து நான் விஜய் ஃபேனும் கிடையாது, யாரோட ஃபேனுமே கிடையாது, நான் மூவியே பார்க்க மாட்டேன், அதனால இது. ஏன்னா ஆனா இப்போ நான் விஜயோட ஃபேன் சொல்லுவேன். விஜயோட ஃபேன் தான் சொல்லுவேன், ரொம்ப அர்ஜென்ட் ஃபேன் சொல்லுவேன். ஏன்னா seeing the changes like anything அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சியை ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து யூ ஹவ் பின் கீன்லி அப்சர்விங் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஃபைட், அந்த எலெக்ஷன் ஃபைட் பிட்வீன் ஒரு 3 கார்னர் ஃபைட்டை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணீங்க, நாங்களும் பண்ணோம். பட் விஜய் அவர்கள் வந்து டிவிகே அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி அண்ட் இட் ஹஸ் பின் 2 வருஷத்துல வந்து கட்சி ஆரம்பிச்சு அவங்க இன்னைக்கு பவருக்கு வந்திருக்கிறாங்க, விச் இஸ் அ மார்வலஸ் ஃபீட் தட் தேவ் எஸ்டாப்ளிஷ்ட் இல்லையா? ஆனால் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணாதது அது ஒரு தனியான ஒரு டாபிக். பட் இது எவ்வளோ பேரியர்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, எவ்வளோ விஷயங்களை வந்து மாற்றம் கொடுத்துருக்கு. திஸ் ஹோல் காம்படிஷன் ஹஸ் சேஞ்ச் த வே we've looked at elections, has changed the way that we've looked at governance. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே மாற்றம் அப்படிங்கிற மாற்றத்துக்காக தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் உண்மையிலே விஷயங்கள் மாறி இருக்கா, மாறலையா, அது மாதிரி நிறைய டிபேட்ஸ் வந்து இன்னுமே வந்து இட் ஹஸ் பின் கோயிங் ஆன் சோஷியல் மீடியா. நீங்க சொல்லுங்க மேம், எப்படி நீங்க வந்து ஒரு மாற்றத்தை முதல்ல நீங்க உணர்றீங்களா, அண்ட் அது எப்படி வந்து மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது மாற்றம்ங்கிறது வந்து இமீடியட்டாக நடந்ததில்லை. சிஎம்ஏ சொல்லியிருக்காரு, அவர் வந்து நான் இன்னைக்கு நேற்று இது பண்ணி வந்ததில்லை, என்னோடது 30 வருஷத்து உழைப்பு, நான் ஒரு வீட்டிலையும் உள்ளே நுழைஞ்சிருக்கேன். இது எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா என்னை வச்சு அனலைஸ் பண்ணாதான் தெரிஞ்சுது. நோ தோ ஐ எம் நாட் அ விஜய் ஃபேன், நாட் மூவிஸ் எல்லாம் நான் வாட்ச் பண்ணதில்லை, அந்த மாதிரிலாம் இல்லைன்னாலும் வென் he started the party, started observing it. ஒரு காமனர் நானாவது அட்லீஸ்ட் பொலிட்டிக்கல் அப்சர்வர் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா எலெக்ஷன்ஸும் எந்த பார்ட்டி வரப்போகிறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தேவர் அப்சர்விங் விஜய் லைக் எனிதிங்கிறது எனக்கு இப்போ பேசும்போது தான், ஒவ்வொருத்தரோடையும் பேசும்போது தான் தெரியாது. தட் இஸ் அ சேஞ்ச். லேடிஸ் ஃபஸ்ட்டு, நம்ம ஜென்சி இதெல்லாம் விட்டுடுவோம். லேடிஸ் ஸ்டார்டட் அப்சர்விங். இது ஒரு விஜய் அதான் நான் சொன்னார், அவர் டிஆர்பிக்காக வந்து மீடியாவுக்கு தான் விஜய் வேணுமே தவிர்த்து விஜய்க்கு மீடியா வேணுமாங்கிறது எனக்கு கொஸ்டினே இல்லை. ஏன்னா அவர் வந்து வீட்டை கேட்டை தாண்டி வராருலேருந்து எல்லாருமே ஒரு மினிட் பை மினிட், செகண்ட் பை செகண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. கேட்டே வந்து ஷூட் பண்ணி அவ்வளோ நேரம் வந்து லைவ்ல போட்டு எல்லாமே இருந்தது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 100K அந்த மாதிரி தான் வியூவர்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஒரு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எல்லாரும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சிஎம் வந்து டெல்லிக்கு போனார். அங்கே 2-3 தமிழ் ஃப்ரெண்ட்ஸு மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு நல்ல லெவலில் இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் லெவல், அந்த கீழே டெப்டி செக்ரட்டரி லெவலில் இருக்கவங்க, அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்த உடனே நான் அசந்து போயிட்டேன். எங்கள் சிஎம் வராரு அப்படின்ட்டு போட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருக்குறாங்க. அவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இவரோட மீட்டிங் போகிறாங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரியுது. அவர் ஏதோ இது சாஸ்திரி பவன் மாதிரி ஏதோ ஒரு காமர்ஸ் மினிஸ்டரை பார்க்குறதுக்கோ இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்க்குறதுக்கோ போன இடத்துல அவங்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஐ குட் see that the change. எல்லாருமே அதை பார்க்குறாங்க. சேஞ்சுன்றது வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் யாரும் பொலிட்டிக்கலில் என்ன நீங்கள் ஏதோ பண்ணுங்கப்பா, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, பாலிடிக்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லேன்ட்டு இருந்தது போய் பாலிடிக்ஸ்னால் என்ன, உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் ஜனங்க வந்து இதுதான் இந்த ரூலு, கான்ஸ்டியூஷனில் இதுதான் அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. எல்லாருமே க்ளீனாக வாட்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக க்ளீனாக மட்டும் வாட்ச் பண்ணது. அவரோட என்ட்ரி வந்து டெஃபினெட்லி ஆஸ் யூ செட் ஜென்சி அதெல்லாம் தாண்டி விமெனை வந்து ரொம்ப வந்து தேவ் எல்லாரையும் அப்சர்வ் பண்ண வச்சிருக்கு. முன்னாடி விமென் வந்து தேவ் நெவர் ஸ்டாட்டிஸ்டிக்லி ஆல்சோ இட்ஸ் ப்ரூவன் தட் தேர் நாட் வெரி பொலிட்டிக்கலி இன்வால்வ்ட் ஆர் இன்க்ளைன்ட். நம்மளுடைய ஒன்றும் இல்லை, இப்போ எங்களுடைய சேனலோடைய இது டெமோக்ராஃபிக்ஸே பார்த்தாலே இட் இஸ் மோஸ்ட்லி வாட்ச்ட் பை மென் தான் அண்ட் வாட்ச்ட் லெஸ்ஸர் பை விமென். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெமோக்ராஃபிக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது. ஆனால் விஜய் அவர்களோட என்ட்ரி அண்ட் அதே மாதிரி அவர் வின் பண்ணதுக்கு அப்புறமே வந்து அதுக்கப்புறம் கூட பீப்புள் டென்ட் சே ஓகே அவள் தான் ஓட்டு போட்டோம் ஜெயிக்க வச்சுட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் சட்டசபையை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சட்டசபை மட்டும் இல்லை, இப்போ திருச்சி போனாரு,
திருச்சி போகிறது வந்து அந்த கான்வாய் எங்கே போகிறது முதல் கொண்டு எவ்ரிபடி இஸ் வாட்சிங். நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஒரு 10 வீடு இருக்குன்னா 10 வீட்டில் 8 வீட்டில் வந்து டிவியில் இதுதான் ஓடிட்டு இருந்தது. ஐ கேன் பெட். ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ஏதாவது நீங்கள் போனீங்கன்னா அவங்க வீட்டில் இந்த இதுதான் ஓடிட்டு இருக்கா. லேடிஸ் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. லேடிஸ் வந்து முன்னாடி வந்து இந்த சிட் சாட் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இல்லை, விஜய் பார்க்குறது தான் அவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு. பட் மேம் அதை விட வந்து இந்த ப்ரீ எலக்ட்ரல் கேமே நம்ம வந்து பார்ப்போமே, அதுவே ரொம்ப மாறி இருக்கு இல்லையா? பிகாஸ் முன்னாடி வந்து இந்த காசு கொடுத்தா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது. இல்லைன்னா வந்து இந்த குரூப் இந்த கம்யூனிட்டியில வந்து ஒரு ஆளை நம்ம நிறுத்தி வச்சா அவங்க வந்து நமக்கு வெற்றி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பல பெர்செப்ஷன்ஸ் இருந்தது இல்லை மேம். ஆனா இது எல்லாமே வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து all of it has been broken. Yes, absolutely. ஏன்னா இது வந்து நான் 2 சேஞ்ச் இல்லைன்னு யாரும் சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். பேரடிகம் சேஞ்ச். இதில் வந்து 2 பார்ட்டாக நம்ம சேஞ்சை பிரிக்கலாம். ப்ரீ எலெக்ஷன் ஒன்று பிரிக்கலாம், போஸ்ட் எலெக்ஷன் ஒன்று பிரிக்கலாம். ப்ரீ எலெக்ஷனில் இந்த கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் கேம்பெயினிங், கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங் எலெக்ஷன், அந்த ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணும்? 4 வருஷம் 5 வருஷம் ரூலிங்னா 4 வருஷம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒன்றுமே இந்த லாஸ்ட் 1 இயரில் 6 மந்த்ஸில் வந்து ஒரு சாஃப்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை பாரு, இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன். இல்லைன்னா பாருங்கள் 3 மாதத்துக்கு சேர்த்து வச்சு நான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் 5000 ரூபாய் போட்டுறேன். அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லை. இது பண்ணாத இந்த எலெக்ஷனில் காஸ்ட்டை பேஸ் பண்ணி எலெக்ஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு எந்த ஒரு பார்ட்டியும் அந்த கான்ஸ்டிடுவன்சியில் டாமினன்ட் காஸ்ட்டை தான் நிறுத்தியிருக்காங்க இது வரையிலும். அதுதான் ஒரு இதுவாக இருந்துக்கு அனாலிட்டிக்ஸாக வச்சிருந்து பண்ணியிருக்காங்க. இந்த தடவை அது பண்ணல. டிவிகே ஹஸ் broken தட். செகண்ட் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறோன்ற கான்செப்டை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. மூணாவது வந்து இந்த பார்ட்டி கேண்டிடேட் தெரிஞ்சிருக்கணும், போய் இது பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸாக வந்து நம்ம நிறுத்தி வைப்போம். அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பையனை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை, ஒரு க்ளோஸ்னஸ்ஸை கொண்டு வந்து டிவிக்கே தான் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து இவங்க போய் வீடு வீடாக போய் இது பண்ணுற அந்த மாதிரிலாம் இல்லை. தே நோ டு எக்ஸ்ப்ளாய்ட். டிவிக்கே ஆஸ் எக்ஸ்ப்ளாய்ட் டெக்னாலஜி ஒண்டர்ஃபுல்லி, ஐ வுட் சே. நீங்களும் தான் பண்ணீங்க. டிஎம்கே ஒன்றும் பண்ணாதில்ல. எந்த ஒரு யூடியூபை திறந்தாலும், எந்த டிவியை திறந்தாலும் கேம்பெயின் சாங்கு, கேம்பெயின் இது ஆடை போட்டு நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பென் நிறுவனம் வந்து மல்டிபிள் வீடியோஸ் வந்து போடுறாங்க. எந்த பேப்பர் இந்த மீடியா எடுத்தீங்கன்னாலும் அவங்களோடதாக தான் இருந்தது. கண்ட்ரோலே ஃபுல்லாக மீடியா கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்க கிட்ட தான் இருந்தது. ஆனால் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இட் இஸ் நாட் தட் மீடியா இஸ் கோயிங் டு மேட்டர், த ஃபோன் இஸ் கோயிங் டு மேட்டர், த கனெக்ட். எல்லாத்துக்குமே மெயின் வந்து கனெக்ட்மா. உங்களுக்கு என்னோட கனெக்ட் ஆனால் தான் நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஜனங்களுக்கு கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் இருந்தால் தான் அது டிரான்ஸ்லேட் இன்டு வேர்ட்ஸ். தட் இஸ் வை விஜய் ஹஸ் ஓன். ஆக்சுவலாக மீடியாவை இவங்க மீடியா கண்ட்ரோலில் வச்சுட்டு இதுதான் நம்ம ஜென்சியை இது பண்ண முடியும், ஜென்சின்னு இல்லை எந்த ஓட்டர்ஸையுமே பண்ண முடியும்னு அவங்க நினச்சாங்க. இல்லை, இந்த ஆர்த்தடாக்ஸ் மெத்தடாலஜி ஒர்க் ஆகாது. இப்படி தான் கனெக்ட் இருக்கணும், இப்படி தான் ரீச் இருக்கணும். அவர் மிஞ்சி போனால் ஒரு 15 இடத்துக்கு கேம்பெயின் போயிருப்பார். பட் த ரீச் வாஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி டு கும்மிடிப்பூண்டி. இது கும்மிடிப்பூண்டி வரலும் இல்லை. இது இன்ஃபேக்ட் இது இன்னும் சொன்னால் நாங்கள் சிக்கிம் ஹாலிடே போயிருந்தோம். 4th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சிக்கிமில் போனால் தளபதி விஜய்ங்கிறாங்க. யாரா உங்களுக்கெல்லாம் எப்படா தளபதி விஜய் தெரியும்னா ரொம்ப க்ளீனாக அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. In Sonipat, Haryana, there was one institution where they were playing, I think Ashoka University. அங்க வந்து அந்த கிளாஸ் ரூம்ல வந்து தளபதி கச்சேரி பாட்டு போட்டுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து they were very much excited. ஸோ இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த ரீச் இது அட்லீஸ்ட் சண்டிகர் எல்லாம் வந்து நம்ம இந்த இதில் இருக்கோமா, சிக்கிம்லாம் வந்து ஒரு இந்த டெசர்டட் பிளேஸ் மாதிரி ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் ஆஃப் இதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க இடத்துல we have engaged 4 drivers for our entire அந்த ஹாலிடேக்கு. 4 டிரைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் தேவர் கம்பேரிங் தேர் சிஎம் வித் அவர் விஜய் சிஎம் அப்படின்ற அளவுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ரீச் இஸ் ஃபினாமினல். இட் இஸ் நாட் ஒன்லி இந்த இவங்க சொல்கிற மாதிரி இந்த இதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு கேள்வி வருதுல்ல மேம், இந்த சோஷியல் மீடியாவை வச்சு தான் நீங்கள் வின் பண்ண வச்சிங்க,
நீங்க வந்து சோஷியல் மீடியா வச்சு தான் வந்து யங்ஸ்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஐ மீன் திஸ் ஹஸ் பின் டோல்ட் பை எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த முன்னாள் சீஃப் மினிஸ்டர்ல இருந்து இன்னைக்கு பிரியா மேயர் வரைக்கும் இதே சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இன்ஃபேக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல என்னமா தப்பு? அப்ப நீங்க என்னமா பண்றீங்க? What you are trying to sell, your ideology, what you have done, you are doing the same thing is applies to other person also. இல்ல அவர் பண்றதுல என்ன தப்பு? அண்ட் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இட் இஸ் அவுட் ஆஃப் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற இருந்ததுன்னா அன்எத்திக்கலா இல்லைன்னா அன்எத்திக்கல்லாம் வேணாம், இஸ் அன்லாஃபுல் ஃபர்ஸ்ட் அப்போ எப்படி அது சோஷியல் மீடியான்னு இருக்கும்போது when you are able to do it, let me also do it. What is wrong in that? இன்னைக்கு வரைக்குமே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பீட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோ பீட் பிஜேபி இன்னைக்கு இன்ஸ்டால இருக்கிற ட்ரெண்ட்ஸை வச்சு தான் அவங்க வந்து ரீல்ஸோ பாட்டோ இல்லை வாட் எவர் இட் இஸ் அவங்க வந்து அந்த இன்னைக்கு சோஷியல் மீடியால என்ன ட்ரெண்டிங் அதை வச்சு தான் அவங்களுடைய இமேஜை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஐடிவிங் ஆல்சோ டிட் பட் they just failed miserably. அதுதான் நான் சொல்றேன், who at the connect, whose thing was sold, அதுதான் இங்க கொஸ்டின். that was translated into words and it has given him 108 seats. that is what matters. உங்களோடது நீங்க பண்ண அந்த இன்ஃப்ளூயன்ஸ், நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத இல்ல, இவர் இதை பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காரு அந்த பண்ணி இல்லாத பொய்கள் எல்லாத்தையும் போட்டீங்கல்ல. ஆனா அது கனெக்ட் ஆகல. பீப்புள் நோ வாட் தே வாண்ட், வாட் ரியலி மேட்டர்ஸ், தட் தே ஹவ் பிக்ட் அப், தே ஹவ் சோசன். அதே மாதிரி ஸோ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இந்த ப்ரீ எலெக்ஷன்ல வந்து அவங்க யூனோ காசு வாங்கி வந்து தே குடன்ட் வின். அதே மாதிரி இந்த நம்ம வந்து காஸ்ட் பற்றியும் பேசணும். ஹவு யூனோ வேட்பாளர்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து தே நெவர் ஃபாலோ த ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். வாட் அபவுட் ஆளே இல்லைன்னு ஒரு நரேட்டிவ் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இவங்க டிவிக்கே வந்து இட்ஸ் நாட் அன் ஆர்கனைஸ்ட் பார்ட்டி, இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி, அவங்களுக்கு வந்து வேட்பாளர்கள் இல்லை, அவங்களுக்கு அந்த பூத் லெவலில் போய் வேலை செய்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லை, அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியரை தான் வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள். நான் ஆன்சர் பண்ணுறத விட ஃபார்மர் சிஎம் ஆன்சர் பண்ணிட்டாரு. அவங்க பார்ட்டியில் இருக்கவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க பூத் லெவலில் இல்லாதவங்க எப்படி ஜெயிச்சாங்க, அதை நீங்கள் தான்ப்பா இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஏன் ஜெயிச்சாங்கன்னு நீங்கள் தான்ப்பா பார்க்கணும், நாங்கள் இல்லை. தெரியுது இல்லையா? தெர் இஸ் அ ஷிஃப்ட், டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட் இருக்குது, திங்கிங் ஷிஃப்ட் இருக்குது, மைண்ட் பிளாக் ஷிஃப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு தெரியும் போது இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொண்டு வரதான் ஒரு பார்ட்டியோட இது. தட் தே ஹவ் டன். என்ன தப்பு? சி இது இப்போ நீங்கள் எலெக்ஷன் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை இது வந்து இவிஎம்மில் நீங்கள் எல்லாம் திருப்பி நீங்கள் தோத்தீங்கன்னா இவிஎம்னு போயிடுவீங்க, ஜெயிச்சிங்கன்னா இவிஎம் ரைட்டுன்னு வருவீங்க. அதுக்கெல்லாம் வேணாம். இன்னைக்கு ப்ரூவன் ரிசல்ட்டு தான் நம்ம பேசணும். வாட் இஸ் த ரிசல்ட்? எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா இல்லையா? மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, மெக்னானிமஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அக்செப்ட் பண்ணாத போனால் தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மனநிலை இல்லை. எப்படி வந்து ஒரு புது பார்ட்டி 2 வருஷத்தில் எப்படி வந்து என்னை வின் பண்ணிட்டாங்கங்கிறத அந்த ஒரு இதில் இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஏடிஎம்கேவாவது கொஞ்சம் இல்லை, அவங்க ஜோல்ட்டில் இருக்காங்களா, அவங்க கட்சியே கலகலத்துட்டு இருக்குன்ற ஜோல்ட்டில் இருக்காங்களான்னு தெரியல, அவங்களால பண்ண முடியல, இவங்களால அக்செப்டே பண்ண முடியல. அதனால்தான் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. ஒரு மினிஸ்டர், ஒரு எக்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு, எனக்கு வந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியல, நான் எல்லாரையும் கேட்டேன், அவங்களுக்கு 2 பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தா 108 சீட்டு வந்துட்டாங்கன்ட்டு மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. உங்களால் கண்டே பிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடை நாடாக்குவேன் அப்படின்லாம் இங்கே உங்களுக்கு எலெக்ஷனில் தோற்று போகிறதுக்கு உண்டான ஃபேக்டரியே கண்டுபிடிக்க முடியல உங்களால். அப்புறம் எப்படி நீங்க கவர்மெண்ட்ல கண்டுபிடிக்க? இல்ல, ஐ திங்க் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். they just don't want to accept it. இல்ல அவங்க எலெக்ஷன் வரையிலும் அவங்களை கண்டுபிடிக்கல. எலெக்ஷனுக்கு அப்புறமாவும் தேவர் என்ன ஐடியா தட் இந்த மாதிரி ஒரு அங்க அசம்பிளி அந்த மாதிரி தான் வரும், அவங்க தான் இந்த பார்ட்டியா இருப்பாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருப்பாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. they never thought that the single largest party will be டிவிகேங்கிறது இல்லை. அதிலிருந்து அவங்களால அந்த இதுலேருந்து ட்ரமாலேருந்து அவங்களால வெளியிலே வர முடியல. எவ்ரிபடி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நாளும் ஒவ்வொருத்தர் புலம்புறாங்க,
இது புலம்புறது இப்போ எப்படி வந்து முன்னாடி வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் எரிச்சலாக வருமோ அந்த மாதிரி இப்போ இந்த புலம்பல்ஸை கேட்கறதையே இதை தாண்டி வாங்கப்பா, கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இன்னும் நான் ஏன் தோத்தேன், என்ன எப்படி தோக்க வச்சாங்க, இது தோத்துட்டாங்க, 3 மாசத்துல எலெக்ஷன் வந்துடும், அதே மாதிரி கவர்ச்சி சோஷியல் மீடியா இது மாதிரிலாம் லேம் எக்ஸ்கியூசஸ் இதை சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு ரியாலிட்டி என்ன? நீங்கள் தோத்துட்டீங்க, டிவிக்கே ஃபார்ம்டு த கவர்மெண்ட், தே ஆர் ரூலிங் தி தமிழ்நாடு. இன்னைக்கு என்ன பண்ணணுன்றதை விட்டுட்டு இந்த புலம்பல்ஸை நிறுத்தினீங்கன்னா மேபி பீப்புள் வில் கன்சிடர் ஐயோ பாவம் அந்த தோத்துட்டாங்கன்னாவது நினைப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னாங்களே மேம் 6 monthsக்கு நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். எங்கள் அம்மா 6 months 6 hours பேசாத இருந்தாங்களாம்மா. 6 hours நம்ம எப்படி நாம் இது பண்ணணுன்ட்டு இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அவர் ராஜாவே சொன்னார்ல, என்ன தப்புன்னு கேட்குறாரு. நான் கேட்குற டெமோக்ரஸியில் உங்களுக்கு இருக்கிற அதே ஆப்ஷன் தானே உங்களுக்கு 59 + 49 இதை வச்சுக்கிட்டே நீங்கள் அலையன்ஸ் பேசும்போது 107 108 வின் பண்ண அவங்க ஏன்ப்பா யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது? அவங்க கேட்டால் தப்பு, நான் கேட்டேன் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, சாரி தப்பா சொல்கிறேன் நான் அதை இல்லை கரெக்டாக எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடையன். தயவு செஞ்சு ஹிப்போக்ரஸிலேருந்து வெளியில் வாங்க. காமன் மேனாக என்ன வேணும் காமன் மேனுக்குன்னு யோசிங்க. மேபி பீப்புள் வில் சிம்பத்தைஸ் வித் யூ. நீங்கள் தோத்துட்டீங்கன்னு இப்போ உங்களுக்கு ஒருக்க சிம்பத்தி தோத்துட்டோன்ற சிம்பத்தி இந்த மாதிரி புலம்பியே அதையும் லூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு ரியாலிட்டி தெரிய மாட்டேங்கிறது. அதை தான் நான் சொல்ல வரேன். ரியாலிட்டியை கண்டுபிடிங்க. நீங்கள் இன்னும் புலம்பினீங்கன்னா உங்களை விட்டு மக்கள் விலகி போவாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹேட்ரேட் இந்த ஆட்சி மேலே 1 மாதத்துக்குள்ளே சொல்கிறீங்களோ காமன் மேன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா வந்து 1 மாதம் கூட ஆகலை, இதுக்குள்ளேயும் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மேலே வெறுப்பாக தான் அது மாறுது. அவ்வளோதான். ஆனால் நான் உங்களுக்கு இப்போ இந்த சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் அதை ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறதுக்கு சொல்லுங்க மேம். இப்போ போஸ்ட் எலெக்ஷன் இப்போ சிஎம்மாக வந்து மிஸ்டர் விஜய் வந்திருக்காங்க. I think it's not even been, I mean 20 days ஆயிருக்குமா? May 4th வந்தாங்க. It's been a month. Yes, it's been a month. மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் இந்த பெண் நிறுவனத்தை சார்ந்த நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து த நரேட்டிவை செட் பண்ணுறதுனால என்னத்தை பெருசாக மாற்றம் நடந்திருக்கு சொல்கிறேன். மாற்றம் ஏமாற்றம் இல்லாத மாற்றம் இது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த எலக்ட்ரிசிட்டி விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரண்ட் கட்டு தேர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் சிச்சுவேஷன், இல்லைனா வந்து இந்த மாதிரி அந்த கரண்ட் கட்டே வந்து ஒரு பயங்கர ஒரு விமர்சனமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் இட் இஸ் ஆப்வியஸ்லி அன் இன்கன்வீனியன்ஸ், நான் அதை டினை பண்ண போகிறதில்ல. பட் எதனால வந்து இது நடந்திருக்கு அண்ட் வாட் இஸ் த டிவிகே கவர்மெண்ட் ஆக்சுவலி டூயிங்? இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன டேட்டா வச்சுருக்கேன் நான். அதை வச்சுட்டு சொல்கிறேன் நான். நம்ம மக்களும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை டக்குன்னு குறை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்மளுக்கு நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். நம்மளோட 2019-20 15,845 மெகாவாட் பீக் சம்மரில் வந்து தான் பீக்காக இருக்கும். சம்மர் பீக்கோட ரெக்குயர்மெண்ட் அதுவாக இருந்திருக்கு. 21-22 17,563 17,563 மெகாவாட் பீக் ரெக்குயர்மெண்ட்டு. 22-23 வந்து இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி பீரியாடிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் வருஷம். 19,387 மெகாவாட் தேவைப்பட்டிருக்கு. 23-24 20,830 மெகாவாட் தேவைப்பட்டிருக்கு பீக்கில். பீக் இதை நான் சொல்கிறதெல்லாம் பீக் கன்சப்ஷன். 24-25 19,000 நமக்கு ஒரு வருஷம் முன்னாடி 19,864 மெகாவாட் இது எல்லாம் இருந்தது. இந்த வருஷம் ஏப்ரல் 29th அன்னைக்கு 16:30 hours அப்போது நம்மளோட ஹையஸ்ட் டிமாண்ட் வந்து 21,307 மெகாவாட் இருந்திருக்கு ஹையஸ்ட். இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் எங்கேருந்து? இதெல்லாம் பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா. கூகுளில் எல்லாம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட உங்களுக்கு கிடச்சிடும். இது ஓகே, எலக்ட்ரிசிட்டி போர்டு இதில் கிடச்சிடும். இதை நீங்கள் இந்த இதுவை பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த 21,307க்கு நமக்கு சப்ளை இருக்கானீங்கன்னா எஸ் வி ஹாவ் சப்ளை. வேரியஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இதெல்லாம் இருக்குது. TNPGCL க்ரீன் இது இருக்குது, அப்புறம் க்ரீன் பவர் இருக்குது. எல்லாத்தையும் சேர்ந்து நம்மக்கிட்ட ஜென்ரேஷன் இதுக்கு உண்டான
பவர் நம்ம ஜென்ரேட் பண்ணிடுறோம். 21 மெகாவாட்டுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த 21,000 வந்து எங்கே எப்படி வந்து சப்ளை ஆக போகிறதுனா, ஒரு 19,864 மெகாவாட் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்த கேபிளோ அந்த ஓவர் ஹெட் லைன்ஸோ இதுதான் உங்களை கன்சூமர்கிட்ட வந்து கொண்டு போய் அந்த இடத்த சேர்க்க போகிறது. உங்களுக்கு ஒரு பைப்பில் வந்து ஒரு 5 mm இதில் இவ்வளோ லிட்டர் தண்ணி தான் வரலான்னா 2 லிட்டர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா பைப்பு டேமேஜ் ஆகும். புரியுதா? அந்த ப்ரெஷரோடையோ இதுவையும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா டேமேஜ் ஆகும். இது வந்து இந்த பைப்பு வந்து புதுசாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் வித்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த பைப்பே ஒரு 20 வருஷத்து பைப்பு, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர், அவுட்ரேட்டட் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் உங்களால் இந்த சர்ஜின் பவர் டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதை மீட் அவுட் பண்ண முடியாது, கொலாப்ஸ் ஆகும். இது கொலாப்ஸ் ஆகும்போது சுத்தமாக போயிட்டு இருந்தால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கும் EB ஹாஸ் அ ஒண்டர்ஃபுல் செட்டப், ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் செட்டப். பேக்கப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயில் ஆச்சுன்னா பேக்கப் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து லைன் இது பண்ணிவிடுவாங்க, லைன் டிஸ்ட். ஆனால் லைனே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டக்டர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி இருக்கும்போது தான் அவங்களோட மேன் பவர், இருக்கிற மேன் பவரை வச்சுட்டு மேனேஜ் பண்ணி உங்களுக்கு சப்ளையை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஓன் அவுட் ஆன ஒரு கேபிள்லேயோ அந்த லைன்ஸ்லேயோ நீங்கள் பவரை ரீஸ்டோர் பண்ணி ஏதோ ஒட்டு போட்டு அனுப்புகிறீங்கன்னா ஒட்டு போட்ட இடம் திருப்பியும் போக தான் போகும், ஃபியூஸ் எகிறதா எகிறோம். இதை உடனே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இருக்காங்களான்னா இல்லை. இனிமே தான் அந்த சிஸ்டமை நம்ம இது பண்ணணும். மினிஸ்டர் க்ளீனாக சொல்லியிருக்காரு, இவ்வளோ டிமாண்ட் இருக்கிற இடத்துல எங்ககிட்ட இவ்வளோ மேன் பவர் தான் இருக்குது, நாங்கள் மொபைல் யூனிட்டையும் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோன்னு. இட் இஸ் அன் இன்கன்வீனியன்ஸ் ஒன்லி ஜென்ரல் பப்ளிக்கு அக்செப்ட் பண்ணுறேன். எப்போயுமே இந்த மாதிரி சிவில் சப்ளை கார்பரேஷன்லேயோ எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்தால் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். நேச்சுரலாக இதை ஏன்னா காமன் மேன் அதுதான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது இல்லையா, அது பண்ணும். கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் எஃபிஷியன்ட் ஸ்டெப் டு அட்ரஸ். ஆனால் சிலது வந்து பேண்ட் அவர் இது பண்ணுறாங்க. இது சப்ளை இல்லாதனால இதனால கிடையாது, சப்ளை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் எடுத்துகிட்டு போகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபெயிலியர். நேற்று சேர்மன் கூட அதை ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லியிருக்காரு. அதில் திஸ் இஸ் அ இக்கப், இட் நீட்ஸ் டு பி இது. ஆனால் என்னென்னா இது நான் திருப்பியும் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித் அ பாசிட்டிவ் நோட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். திருப்பி நான் பழையபடி உங்களை மாதிரியே குறை சொல்ல போகிறேன்றது இல்லை. இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 2021 மிஸ்டர் செந்தில் பாலாஜியோட ஃபஸ்ட் இதில் வந்து பழைய கவர்மெண்ட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கேன், இவங்க இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலை, இதனால தான் பிரச்சனை வருதுன்னு அவர் சொன்னார். அப்போ நீங்கள் இந்த 5 இயர்ஸில் அதை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இன்றைக்கி வராதே. ஆமாம், ஸோ அதுதான் மக்கள் வந்து they fail to understand that விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் தேர் கிரியேட்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச். இருக்கிறத வச்சு தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அண்ட் இஃப் த பர்சன் ஹூஸ் ஆல்ரெடி முன்னாடி வந்தவங்க வந்து அது ரொம்ப வந்து கரப்டடாவோ இல்லை ரொம்ப வந்து அது நல்லா வச்சுக்கலன்னா அவங்க அதை எப்படி அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும்? ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் இதெல்லாம் கோர்ட்டில் பண்ணி கோர்ட்டு அதை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க ஒரு கேஸ் சொல்கிறேன். 397 அறப்போர் இயக்கம் அதை கொண்டு வந்திருக்கு. 397 crores ஆஃப் இது கரப்ஷன் இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில், ஒரு சிங்கிள் செக்டர் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது. இது இல்லாத நிறைய இருக்குது. கோலில் என்ன இருக்குது, லைன்ஸில் இருக்குது, இதிலெல்லாம் இருக்குதுன்னு ஒன்றுன்னா அந்நேரத்து பண்ண போகிறது இந்த கவர்மெண்ட் சும்மா விடாதுன்னு நான் நினைக்கிறேன். இட் ஷுட் அந்நேரத்து ஆல் த கரப்ஷன்ஸ் டன் பை த இது. அப்படி இருக்கும்போது இதுலேயே இந்த மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் இந்த பணம்லாம் வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு போயிருந்தால் வித்தவுட் கரப்ஷன் இதெல்லாம் ரெகுலர் போயிருந்தால் இன்றைக்கி நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. யூ கேன் சே தவிர நீங்கள் நடத்துகிற ஆட்சி நாங்கள் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்கள ப்ளேம் பண்ணுறது ஐ டோன்ட் திங்க். அதுவும் இல்லாத வந்து ஒரு மாதத்தில் அவங்களுக்கு என்ன லைனு, எந்த இடத்துல ஃபால்ட்டு, என்ன மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இபி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு தெரியும், பிகாஸ் த சேம் அஃபீஷியல்ஸ் ஆர் தேர். பட் கவர்மெண்ட் ஹேஸ் டு அலோகேட் த ஃபண்ட்ஸ் இல்லை, அதுக்கு வேண்டிய இது வந்து அவங்களுக்கு தெரியணும் இல்லை. That needs to be done. That work is also going on simultaneously. உங்களுக்கு வந்து சொல்லலைங்கிறதுனால அவங்க பண்ணல, பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இல்லாத எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஏன்னா இது வந்து அவுட்டேஜ் வில் காஸ் பப்ளிக் அவுட்ரேஜ்.
இதை எப்படி பண்ணணுங்கிறத வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்ம சிஸ்டமை சிலதை க்ளீன் பண்ணும்போது நமக்கு சில இன்கன்வீனியன்ஸ் நடக்கும். அத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி வரப்போகிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் இதனால் பெனிஃபிட் ஆக போகிறது. அதே மாதிரி டாஸ்மாக் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாக் இன்னும் மூடப்படலை, அந்த 717 லொக்கேஷன்ஸ் ஆல்சோ அது வந்து இன்னும் வந்து சிலது வந்து ஆப்ரேஷனில் தான் இருக்குது, இன்னும் வந்து அது ஷட் டவுன் ஆகல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. நேற்று மினிஸ்டர் ரொம்ப க்ளீனாக சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஒரு இன்டர்வியூ வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. அவர் 717 க்ளோஸ் பண்ணிட்டோம், இன்னும் சிலதை இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே எல்லா இதையும் மினிஸ்டர் சொல்லிட்டார். அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோங்கிறது வந்து ஜனங்க ஒத்துக்கிறாங்களே, இந்த இடத்துல இருந்தது க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணலைன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல திஸ் இஸ் வாட் அ சப்போர்ட்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு த கவர்மெண்ட். இல்லை நீங்கள் சொன்னீங்க 717 இது க்ளோஸ் ஆகும், இந்த அவுட்லெட் க்ளோஸ் ஆகலைன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மினிஸ்டர் செட் யூ கிவ் மீ ஸ்பெசிஃபிக் டேட்டா ஐ வில் டேக் ஆக்ஷனுங்கிறாரு. மேபி யூ மைட் ஹவ் மிஸ்ட் இட், அதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்கிறாங்க. அதனோட ஷிஃப்ட்டு ப்ளே அதுக்கு இன்ஃபேக்ட் மினிஸ்டர் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. இவ்வளோ பேருக்கு இன்னும் அலாகேட் பண்ணல, அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த க்ளோஸ் பண்ண இடத்துல இருந்து இவ்வளோ பேருக்கு தான் அலாட் பண்ணல, அதையும் நாங்கள் பண்ணிவிடுவோம், இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் பண்ணிவிடுவோம்னு நேற்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு கிரிட்டிசிசம் மேம், போதை கலாச்சாரம், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் அண்ட் விமன் சேஃப்டி, இது எதுவுமே வந்து இல்லை. ஐ மீன் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூரில் நடந்த அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமையை வந்து பார்த்துருக்கோம். இன்னும் வந்து இந்த டிஎம்கே அண்ட் பெண் நிறுவனம் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாருங்க என்ன பெரிய மாற்றம் நடந்திருக்கு, அதே நடக்கிறது தான் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து பேசப்படுது. இதுக்கான உங்க கருத்துக்கள் என்ன? ஆமா, எந்த கண்ட்ரியும் கிரைம் ஃப்ரீ கண்ட்ரியா இல்லை, எல்லா டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாம் கூட இப்போ இல்லைன்னா அமெரிக்காவில் அதுதான் மாறும். இது நம்மளோட பாப்புலேஷனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது எல்லாத்தையும் சொல்கிறத விட இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்கள் அந்த கோயம்புத்தூர் இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஆள், கிரைம் ஹிஸ்ட்ரி இருந்த ஆள் கிடையாது, பக்கத்து வீட்டில் இருந்த ஆள், அவனுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கும்னுட்டு போலீஸ் வந்து இது பண்ண முடியாது. தப்பை ஜஸ்டிஃபை பண்ணலை, இதுவும் பண்ணலை. இது 2 பேரும் காம்பினேஷன் பண்ணணும். அதாவது பப்ளிக்கோட சப்போர்ட்டும் போலீஸோட சப்போர்ட்டும் ப்ளஸ் லாவோட என்ஃபோர்ஸ்மெண்ட் சப்போர்ட். இது இப்போ ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு தே ஆர் நாட் ஸ்பேரிங் எனி கல்பிரிட்ஸ். தெரிஞ்சதுன்னா irrespective of they're not sparing any culprits and none of the culprits வந்து they don't belong to DMK அப்படிங்கிறது கூட வச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை, நிறைய பாலியல் வன்கொடுமை இல்லைன்னா நிறைய இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்ல பண்ற குற்றவாளிகள் டிஎம்கேயோட பர்சனா இருப்பாங்க. ஆனா அவங்க மேலெல்லாம் கேஸ் இருக்கு, அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்போ ஞானசேகரன் மாதிரி இருந்தாலும் he had a record of crime. ஆனா இப்போ இருக்கிறவங்களே இல்லை. ஆனாலும் ஒரு அன்னைக்கு அந்த அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்கிறது இமீடியட்டாக போலீஸ் வந்துட்டாங்க, 100க்கு கால் பண்ண போதே வந்துட்டாங்க. முன்னாடி என்ன பண்ணுவீங்க, இது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வரல, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போங்க, இந்த ஃபைல் பண்ண மாட்டாங்க, எதுவுமே கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு இமீடியட்டாக வந்தாச்சு, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, தே ஆர் டேக்கிங் ஆக்ஷன். என்ன விட்டுருங்க, ஜென்ரல் பப்ளிக் கிட்ட, லேடிஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு இது தே ஆர் ஃபீலிங் சேஃப். Police giving that assurance. Now I thank the police department, both the Chennai commissioner and the new DGP. They are giving exemplary reassurance to the general public that we are there, we are guarding, we are patrolling. இன்னைக்கு பார்க்கும்போது திருவள்ளூர் எஸ்பி தான் சூப்பராக சொல்லியிருந்தார் ஒரு இதில். எல்லாருமே they are coming on the media. See, இப்போ முன்னாடிலாம் ஃப்ளாக் மார்ச்னு ஒன்று நடக்கும். இந்த எலெக்ஷன் வரும்போது பெட்டாலியன்ஸ் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிப்ளாய்மெண்ட் வரும், அவங்க ஃப்ளாக் மார்ச் பண்ணுவாங்க. எதுக்கு ஃப்ளாக் மார்ச் பண்ணுவாங்கன்னா, இட் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரீஅஷூரன்ஸ். இந்த இடத்துல வந்து எந்த வயலன்ஸும் வராது. ஏன்னா இதுன்னா எலெக்ஷன்னா வயலன்ஸ் எல்லாம் வரும்னு வந்து அன்ஃபார்ச்சுனேட் இல்லை, ஃபார்ச்சுனேட்டாக நம்ம கண்ட்ரியில் நம்ம ஸ்டேட்டில் அது மாதிரி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க, வி ஆர் தேர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த வார்த்தை இதுவே சோஷியல் மீடியா எடுத்துருச்சு. எக்ஸில் போனீங்கன்னா ஒரு எஸ்பியும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஜேசி சூப்பராக போட்டிருந்தார், எங்கள் சவுத் ஜேசி, அவர் பேர் எனக்கு தெரியாது. ஆனால்
public participation. He actually wanted public participation in doing the patrolling. என்னென்ன crime நடக்கிறதுன்னு அவங்க நாலேஜ் கொண்டு வருது. அதெல்லாம் இந்த மாதிரி போலீஸ் இஸ் டேக்கிங் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் டு பில்ட் த கான்ஃபிடென்ஸ், டு கிவ் த ரீஅஷூரன்ஸ். ஆனால் திருப்பியும் இட் இஸ் டூ early டு அனலைஸ். ஒரு மாதம் தான் ஆகுது. யூ கிவ் சம் டைம். இதனோட இம்பேக்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு இன்னைக்கு நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா, நீங்க இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்களால வந்து யூ கேன் பி வெரி கான்ஃபிடென்ட், 100% கான்ஃபிடென்ட் தட் அவங்க உங்க எஃப்ஐஆரை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு. முன்னாடி வந்து ஜூரிஸ்டிக்ஷனா இல்ல டேட்டாவை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா அதை பேஸ் பண்ணி வந்து அந்த ரேட்டு இது பண்ணோம் இல்லையா, இத்தனை கிரைம்ஸ் இருக்குன்னுட்டு ஒரு நாளும் இதுவாகும் இல்லையா. தே வாண்டட் டு ஷோ தட் வி ஆர் பிலோ அந்த இருக்கனால இது எங்க ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, நீங்க அங்க போங்க அப்படின்னு. இல்ல ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கரெக்டாவே போனீங்கன்னாலும் தேர் ஒன்ட் பி இது சிஎஸ்ஆர் போட்டா யூ ஆர் லக்கி. சிஎஸ்ஆர் போட்டாலே உங்களுக்கு ரொம்ப லக்கி, உங்களுக்கு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்கன்னுட்டு. சிஎஸ்ஆரே போட மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பாலியல் வன்கொடுமைகளை பார்த்தாலுமே வந்து ரைட் ஃப்ரம் டேட்டா இருக்கிற உங்களுக்கு எத்தனை டேட்டாவை நீங்கள் ஒரிஜினலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கங்கிறது இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகுறது. எல்லாருமே மீடியாவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போது நீங்கள் மீடியாவுக்கும் வரவிடலை. இது உங்களுக்கு அந்த ரெக்கார்டு எப்படி மீடியாவுக்கு வருவாங்க? இந்த சீன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஆகும்போது இட் வில் பி சர்க்குலேட்டட் டு மீடியாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. போலீஸ் ஸ்டேஷன்லேயே ரெக்கார்டே ஆகாதே. மீடியா சென்சேஷன் ஆனாதான் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க கோட் அண்ட் கோட். தவிர நத்திங் வாஸ் எப்படி சொல்றது, அந்த மீடியா அட்டென்ஷன் இல்லாம எதுவுமே வந்து நடந்ததில்லை. அப்படிதான் நம்ம வந்து பார்த்தோம். அண்ணா யூனிவர்சிட்டி அது மாதிரி தானே ஆச்சு. ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிதான் ஆச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து விளாத்திக்குளம் ரீசெண்டாக வந்து தூத்துக்குடியில் வந்து நடந்த அந்த இஷ்யூவுமே எல்லாமே வந்து அந்த மீடியா அட்டென்ஷன் எப்போ ஸ்பார்க் ஆச்சோ அப்போதான் வந்து போலீஸ் வந்து in that scene. இல்லை இப்போ வந்து போலீஸ் இஸ் டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் இன் மெயின்டைனிங் விமன் சேஃப்டி. நீங்கள் ஒன்றா எக்ஸாம்பிள் அவங்க யார் உங்களை பற்றி இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களா, ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் கால் கொடுக்க சொல்லுங்கள் போலீஸ்க்கு. வந்து நிற்கிறாங்களா இல்லையா உடனே பாருங்க. டெஸ்ட் கால் கொடுத்து அவங்கள தப்பு அது பண்ணக்கூடாது. இல்லை சொல்கிறாங்களே இப்போ இது நீங்கள் உங்களுக்கு நெரேட்டிவ்காக ஒரு கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணோன்னு பண்ணுறது கவர்மெண்ட் இல்லை, அந்த அஃபீஷியல்ஸ் யாரும் மெனக்கெடுத்து உழைச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் அவங்கள டிஃபேம் பண்ணுறீங்க. உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ போதை கலாச்சாரம் வந்து நிறைய அதுதான் வந்து சிஎம் அவர்கள் திருச்சியிலையும் பேசியிருக்காங்க. தெருக்கு தெரு வந்து போதை கலாச்சாரம் வந்து புழங்குறனால வந்து இந்த மாதிரியான தப்புகள் நடக்குது, இதெல்லாமே கிளீன் பண்ணணும் அப்படின்னு. உண்மை இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாத இருந்திருக்குமா? முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. ட்ரக் டீலர்ஸே அந்த கவர்மெண்ட்ல இருந்தாங்க, லைக் ஃப்ரம் ஜாஃபர் சாதிக்கலாம். அதான் சொல்றேன். இல்லை நான் அதுக்குள்ளே போல ரெண்டு விஷயம். எனக்கு இந்த மாதிரி ட்ரக் இது வருது அப்படின்னு எனக்கு தெரியலன்னா யூ ஆர் அன்ஃபிட் டு ரூல் த ஸ்டேட்டு. எனக்கு தெரியாமல் வந்துருச்சுன்னா, தெரிஞ்சு நான் அலோ பண்ணனாலும் யூ ஆர் அன்ஃபிட். ரெண்டு விதத்துலேயும் இது அன்ஃபிட்டுங்கிறது மேபி கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், நீங்கள் இது பண்ணிவிடுங்க. அன்ஃபிட்டுங்கிறது சொல்ல மாட்டேன். நீங்கள் ரெண்டு விஷயம் உள்ள வருதுங்கிறது இன்டெலிஜென்ஸ் வந்து சிஎம்மோட நாலேஜுக்கு கொண்டு போகணும். உங்களுக்கு வந்து ரோசி பிக்சரை மட்டும் கொடுத்து தான் இன்டெலிஜென்ஸ் இருந்தது. நான் விஜய் சாருக்கு அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டே நான் வச்சுப்பேன், உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இம்பார்ஷியல் ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க. நாட் தட் யூ வாண்டட். ஆக்சுவலாக என்ன நடக்கிறதோ ஸ்டேட்டில் அது உங்களோட நாலேஜுக்கு வந்து யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன் டு இட். அப்போ தான் நீங்கள் நிபட் த பட்டில் பண்ண முடியும். இல்லைன்னா இட் வில் க்ரோ. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் முன்னாடி காலேஜில் இருக்கும், ஒரு 10 years ago காலேஜில் இருக்கும் இந்த போதை இதெல்லாம் நார்கோட்டிக்ஸ் எல்லாம். இன்றைக்கி ஸ்கூல்ஸில் இருக்குது, ஒரு ஸ்கூல்லையும் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப இருக்குது. போலீஸ் கட்டாயமாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க ஃபுல்லாக இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் இப்போத்துக்கு சேஞ்ச். நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஒரு ஊபர் டிரைவர் சொன்ன இதுவை நான் சொல்கிறேன். ஒரு டிரைவர் சொல்ல, இது ஒரு 3-4 பேர் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொன்னார். முன்னாடி வந்து நைட் ஷிஃப்ட் ஓட்டும்போது புக் பண்ணாங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு இவங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் வண்டியில் ஏறுவாங்களாம்.
ஒரு ஒரு மாதம் இப்போ நல்லா குறைஞ்சிருக்குமா எனக்கு தெரியறது. இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு மேலே நான் எந்த சவாரி போனாலும் அதில் இப்போ இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் சொன்னது அவர் உண்மையை சொல்கிறேன், இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு 70% குறைஞ்சிருக்கு. இல்லை நம்மளே பார்க்குறோம்ல எவ்வளோ கிராக் டவுன்ஸ் இருக்கு. நியூஸ் பேப்பர்ஸில் வந்து 300 people 200 people எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ கேஜிஸ் ஆஃப் கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம். சென்னையில் நான் சொல்கிறேன், சென்னையில் நடக்கிற இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, தட் இஸ் வாட் த கொஸ்டின். எல்லாம் இது இன்னைக்கு எப்படி வந்தது? த போலீஸ் இஸ் த சேம் தென் அண்ட் நவ். தே ஆர் டேக்கிங் ஆக்ஷன் நவ். why they have not taken? பிகாஸ் ஃபஸ்ட்டு சிஎம் சொல்கிற மாதிரி தான், நான் முதல் சேவகன் என்ன உத்தரவு போடுறாரோ அதுதான் நடக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி மேம் இப்போ இன்னொன்று ஒரு நரேட்டிவ் வந்து என்ன உண்டாக்குதா, ஐ மீன் என்ன வருதுன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய புது கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு புது கட்சி இப்படி நான் கேட்குறேன், புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பற்றியான உங்களோட ஒப்பீனியன் என்ன? டிஎம்கேக்கு சான்ஸ் இருந்த செகண்ட் சான்ஸும் போகுதுன்றது தான் நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது. செகண்ட்லேருந்து அவங்க தே வில் பி நோவேர் பார்ட்டி ஆகிடுவ போகிறாங்களா இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் இஸ் டூ எர்லி டு கமெண்ட் ஆன் மிஸ்டர் அண்ணாமலைஸ். இப்போ இயக்கமாக தான் இருக்காரு, இதுக்கு மேலே தான் கட்சி ஆரம்பிக்க போகிறார். கட்சியை ஆரம்பிக்கல அவர் இதை. ஆனால் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பிஜேபி வந்து வேணும்னே வந்து தாவேக்காவை வந்து வின் பண்ண வச்சுது. அப்போ தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அவங்க ஒரு செகண்ட் காம்படிட்டராக வர வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து பிஜேபியோட பார்ட் ஆஃப் த பிகர் பிளான் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இது நான் ரூல் அவுட்டும் பண்ண மாட்டேன், அக்செப்டும் பண்ண மாட்டேன். ஒன்று வந்து இது ஒரு கதை மாதிரி தானே. இல்லை, எப்படி சொல்கிறேன்னா, பிஜேபிக்கு வந்து என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவங்க எந்த ஸ்டேட்டுக்குள்ளே வேணாலும் பெனிட்ரேட் பண்ண முடிஞ்சுதுமா. தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. ஈவன் கேரளாக்குள்ளே கூட அவங்களால வந்து வர முடிஞ்சது. தமிழ்நாட்டுக்குள்ளே மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் வந்து ஆன்டி பிஜேபியாக தான் இருக்குது. அது இன்னி வரையிலும் உண்மை தான். அப்படி இருக்கும்போது என்னால் டைரெக்டாக வர முடியல. ஸோ ஐ எம் கெய்னிங் அ பேக்டோர் என்ட்ரின்னு இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அது அது பண்ண மாட்டாங்கங்கிறது எகெயின் ஐ எம் டூ லிட்டில் இது. ஆனால் பண்ண மாட்டாங்கங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மிஸ்டர் அண்ணாமலையை வளர்த்தி விட்டா அது சூசைடல் அவங்களுக்குன்னு பிஜேபி நோஸ். ஏன்னா எந்த கட்சி அவரை வளர்த்து விட்டு அவருக்காக அவ்வளோ பணம் பண்ணி அவர் ஒரு பப்ளிசைஸ் பண்ணிச்சோ. இப்போ சொல்லுங்கள், இவர் இஃப் ஹி வாஸ் நாட் த பிஜேபி பிரசிடென்ட், ஒன்லி த ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் திஸ் ஃபேம் வாட் எவர் ரீச் இயர்ஸ் காட் நவ் வுட் யூ ஹவ் காட்? கண்டிப்பாக இல்லை. பிஜேபிங்கிற ஒரு கட்சியோட மாநில தலைவராக ஆனதுக்கு அப்புறமா தான் பிஜேபியோட வேர்வித்தால் ஃபுல்லாக யூஸ் பண்ணதுனால்தான் அவருக்காக அவர் வளர்த்துக்கிட்டார், கட்சியை வளர்த்தாருன்னு நான் சொல்லுவேன். ஆனால் கட்சியை வளர்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பி அது டவுன் ஸ்லைட் ஆயிருக்காது. ஆனால் இவரை வளர்த்துட்டார் அவர், நான் ஃபீல் பண்ணுறேன். அகெயின் இட் இஸ் மை பர்செப்ஷன், ஐ டோன்ட் நோ வாட் இஸ். ஆனால் இது வந்து டிவிகேக்கு ஆப்போசிட்டாக இல்லை டிவிகே வந்து ஏ டீமு அண்ணாமலை பி டீம்னா எதுக்கு பிஜேபி அதை பண்ணும்? அதை டைரெக்டாக தானே பண்ணிட்டு போகலாமே. இப்போது வெஸ்ட் பெங்கால் அவங்க என்ன பண்ணாங்க, தேவர் வெயிட்டிங். இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவங்களே தானே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு வேறு யாரையும் விஜய் தூண்டி விடுறது, இவரை தூண்டி விடுறதெல்லாம் எதுக்கு அவங்க பண்ணும்? அதுக்கு பேசாத விஜய் அவங்க கட்சியிலே வச்சுட்டு பண்ணியிருந்துருக்கலாமே. அண்டு சிஎம் வெரி கிளியர்லி டிக்ளேர்டு அண்ட் என்னோட கவர்மெண்ட் இஸ் அ செக்யுலர் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. இப்போ இவரோட ஏ டீமோ பி டீமோ இருந்தால் எப்படி அதை சொல்லுவார்? ப்ளஸ் காங்கிரஸோட தானே கூட்டணி வச்சுருக்காங்க. கூட்டணி வைக்கிறது அது நான் வரல. நான் இப்போ இவங்களோட ஏ டீமோ பி டீமோ இருந்திருந்தா அவ்வில் சே தட் ஐ எம் அ செக்யுலர் கவர்மெண்ட். மை திங் ப்ரையாரிட்டி டு ஸ்டாண்ட் பை த மைனாரிட்டிங்கிறது தானே அவரோட இதுவாக இருக்குது. கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துகிற உங்கள் அப்பா மட்டும்தான் அது ரொம்ப கிளியராக எல்லாரும் சொன்னாங்க. பிஜேபியோட அலையன்ஸ் வந்துடுவாங்க, அமித்ஷா அவரை ப்ரெஷரைஸ் என்ன ப்ரெஷரைஸ் பண்ணாலும் பக்கில் ஆக மாட்டாருங்கிறது யுவர் ஃபாதர் வாஸ் டெல்லிங் ஃப்ரம் த பிகினிங். இட் வில் ஷோ. அதுக்காக நான் பிஜேபி எதிரின்றதுனால நான் போயிட்டு அவங்களோட ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடணுன்றது கிடையாது. ஐ டோல் திஸ் இஸ் மை ஸ்டாண்ட், திஸ் இஸ் மை பிரின்சிபல், ஐ எம் கோயிங் டு ஆக்ட் அக்கார்டிங் டு தட். இஸ் டூயிங் இட் வித்தவுட் ஈவன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்விட்டரில் வந்து ட்வீட்டு போட்டால் தான் அவர் சொல்கிறது கரெக்டுங்கிறாரு.
இப்போ இன்ஃபேக்ட் நீ கேட்டு கொஸ்டினுக்கு இதுக்கே சொல்கிறேன் நான். இனி வரலாம் விஜய் சார் வந்து ட்வீட் எதுவும் டைரக்டாலாம் போடுறது கிடையாது. இப்போ எம்கே ஸ்டாலின் பேரில் வருது, எடப்பாடி பழனிசாமி சார் பேரில் வருது, எல்லார் பேர்லேயும் வருது இல்லையா? ஆனால் விஜய் சார் பேரில் வராதே ட்வீட்டு. ஐடிவிங் போடும், டிவிக்கு இது போடும், சிஎம்ஓ போடும், அவ்வளோதானே தவிர்த்து அவர் ஒன்றும் ஆக்டிவாக இது பண்ணலையே. ஸோ அந்த இதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு இது சரியாக தெரியல. பி டீமாக வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் வளர்த்து, சரி 2 பேரையும் வளர்த்து விட்டு யாரை இது பண்ண போகிறாங்க? ஐ மீன் அது லாஜிக்கலாக வந்து அது ஒரு சென்ஸே வந்து கிரியேட் பண்ண மாட்டேங்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் வந்து இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக இதான் சொல்கிறேன். நம்ம வந்து இதோட ஸ்டேட்டோட ப்ரோக்ரஸிவ் இதுக்கு என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக வச்சுட்டு போனால் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஜென்சி வந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக 1 word 2 wordல தான் இருக்கணும் எல்லாத்தையும் பார்க்கும்போது, இதை மாதிரி நேரேட்டிவ் செட் பண்ணி பக்கம் பக்கமாக எழுதி எல்லாரையும் சாவடிக்காதே உங்களுக்கு பார்க்கவே மாட்டாங்க, தள்ளிட்டு போயிடுறாங்க. அவங்க இப்படி போயிட்டே இருக்காங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான். ஒரு ஏதாவது கேட்சியாக 1 லைன் 2 லைன் இருந்தால் அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. தே ஆர் நாட் சீயிங் இட். இந்த ஜென்சி கிட்ட வீட்டில் இருக்க அம்மா அப்பாவோடவே பேச மாட்டேங்கிறாங்க. பக்கத்து ரூமில் இருந்துக்கிட்டு சென்ட் மீ காஃபி, சென்ட் மீ பிளேட் அப்படின்னு அனுப்புகிறவங்க நானே பண்ணியிருக்கேன் அதெல்லாம். இவங்க எங்கேருந்து உட்காந்துக்கிட்டு இதை பக்கத்தெல்லாம் படிக்க போகிறாங்க. இன்னும் ஆஃப்டர் எலெக்ஷன், போஸ்ட் எலெக்ஷன், கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு அப்புறமா பார்க்குற சேஞ்சஸ் ரொம்ப அழகான சேஞ்சஸ். என்ன ஆறுதுன்னா, இப்போ முன்னாடி இவங்க சொன்னாங்கல்ல, யார் கேண்டிடேட்டுன்னே தெரியாது, யார் எம்எல்ஏன்னே தெரியாத ஓட்டு போட்டுட்டாங்கன்னு. இன்றைக்கி ஒரு போட்ட அத்தனை பேருக்கும் போடாத அத்தனை பேருக்கும் யாருக்கும் எம்எல்ஏன்னு தெரியும். முன்னாடி போட்டவங்க யாருன்னே தெரியாது, யார் எம்எல்ஏன்னு 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷனுக்கு வந்து திருப்பியும் போஸ்டர் அடித்து ஓட்டினா அந்த ஃபேஸில் இருந்தால் தான் தெரியும். இன்றைக்கி ஃபீல்டில் எல்லா எம்எல்ஏஸ் எல்லா மினிஸ்டர்ஸும் ஃபீல்டில் இருக்காங்க. என்ன ஒரு அஜிடேஷன், அவங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஜனங்க உட்கார்ந்தா அங்கே எம்எல்ஏ போயிடுறாரு. என் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டுன்றதுக்காக போகாத இல்லை, அங்கே போய் நின்றுட்டு அவரும் கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் அ சேஞ்சு. ரெண்டாவது, சிஎம்மோட சேஞ்சஸ் வந்து நான் ஆக்சுவலாக சொல்லணும், ப்ரௌடாக சொல்லணும். இவங்கெல்லாம் கேட்டாங்கல்ல, இந்த திருச்சி மாநாட்டுக்கு வந்து 5000 பேர் தான் அலோவ் பண்ணுறீங்கன்னுட்டு. நான் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுவேன். வெதர் இட் இஸ் எனக்கு அஃபெக்ட் இதுவாக இருந்தோ வாட் டு சே, ஒத்து வருதா ஒத்து வரலையா கிடையாது. எனக்கு அட்வான்டேஜ் இருக்கா அட்வான்டேஜ் இல்லையான்னு கிடையாது. 5000 நீங்கள் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ வில் ஸ்டிக்லி அடியர். நான் இன்னைக்கு சிஎம்ங்கிறதுனால அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு நான் 10,000 கூட்டின்னு வர மாட்டேன். இந்த 5000னா 5000 லா அபைடிங்னுட்டு பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னெலாம் தெரியல. அன்றைக்கி உட்காந்துட்டு அந்த இவர்கிட்ட வந்து ஈஸ் சீஃப் மினிஸ்டர் ஈஸ் டெக்னிக்கலி ஓனிங் அந்த வெஹிக்கிள்ஸ். அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஹெட்டுங்கிற போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட வெஹிக்கிள் டிரைவர்கிட்ட போய் சின்னதாக பர்மிஷன் கேட்குறாரு, நான் ஓட்டிட்டுமா. அது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அந்த மூமெண்ட்டு. அடுத்தது வந்து தன்னோட மினிஸ்டரையும் கூப்பிட்டுட்டு உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணது என்னென்னா பெல்ட்டு எடுத்து போட்டாங்க, சீட் பெல்ட். இங்கே உள்ளுக்குள்ளே ஓட்டுறதுக்குன்னு இல்லை, திஸ் இஸ் வாட். இது பார்க்கும்போது அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு என்ன ஆகும், இந்த மாதிரி தான் ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னுட்டு. இவரை விட்டுட்டு இந்த பசங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுறது, ஈஸ் செட்டிங் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அவரோட ஃபாலோவர்ஸை போய் தற்குறி அப்படின்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆக்சுவலாக பசங்களுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. எல்லா மினிஸ்டர்ஸும் தே ஆர் டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஐ திங்க் நான் இப்போ கூட பார்த்தேன் ரீசெண்டாக, ஐ மீன் ஸ்கூல் இப்போ தொடங்குறனால ஃபஸ்ட் டைம் வந்து சிஎம்மோட ஃபேஸ் இல்லாமல் வந்து ஸ்கூல் பேக்ஸ் வந்து விச் இஸ் டெஃபினெட்லி நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி எதுக்கு அவங்களோட ஃபேஸ் வச்சு நமக்கு அவங்க ஃபேஸ் வச்சு லேப்டாப் வந்தது? ஆமாம், எது பண்ணாலும் கவர்மெண்ட்டோடது மாதிரி. இட் இஸ் நாட் ஒன் பர்டிகுலர் பர்சன். யூ ஆர் எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட், பட் திஸ் பிலாங்கிங் டு த கவர்மெண்ட். நீங்க வந்து உங்க பர்சனல் உங்க காசை வச்சு நீங்க போட்டு வந்து அந்த பேக் வாங்கல. அதுதான் அதனால வந்து இட் இஸ் கவர்மெண்ட்ஸ் திங். அதை ரொம்ப அழகா பண்றாரு. அதே மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து ட்வீட் போடுறாங்க, எனக்கு எதுவும் கொண்டு வராதீங்க, கரப்ஷன் தே ஆர் ட்ரைங் டு. ஏன்னா டிரான்ஸ்பெரன்சி அப்படிங்கிறது இன்னும் அதிகரிச்சு ரொம்ப எதுவா இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துருதுமா. பிளாக் அண்ட் ஒயிட்ல கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் ஃப்ரம் சிஎம் ஆஃபீஸ் ஆர் த மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் கரெக்டாக வந்துடுது, டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன பண்ணுறோம். இப்போது எந்த ஒரு மினிஸ்டர் வந்து எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு வேண்டாம், இந்த ஃபண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ரெவின்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா?
ஆதவர்ஜுன் அவர் வந்து க்ளீனாக சொன்னார்ல, எந்த ஒரு கட்டும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், பிரைப்ஸ் கிடையாது, ஓப்பனாக சொல்கிறாங்க. நாளைக்கு இதை பண்ணிவிட்டு எந்த ஒரு பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக்கு தெரிஞ்சால் இதை போட்டு ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எப்படி ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா, தட் கன்விக்ஷன் தே ஹேவ். ஒரு மினிஸ்டரும் சொல்லும்போது, சிஎம் பார்க்கும்போது, நீங்கள் வந்து பப்ளிக்கு என்ன நல்லது பண்ணணுமோ, கரப்ட் ஃப்ரீயாக பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னும்போது இஸ் மானிட்டரிங் எவ்ரி திங். ஆனால் நான் ஒன்று திருப்பியும் அட் த காஸ்ட் ஆஃப் ரிப்பீட்டேஷன் ஒரு ரெக்வஸ்ட்டு, தயவு செஞ்சு இன்டெலிஜென்ஸ் ப்ளீஸ் கிவ் அ ரியல் ஃபீட்பேக் டு த சிஎம் அண்ட் சிஎம் ஷுட் டெக்னிக்கலி அண்டு இதுவாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த இதுவாக பண்ணிவிட்டு அது என்ன கரெக்ஷன் கோர்ஸ் கரெக்ஷனோ அதை பண்ணணும். அதுதான் என்னோட ஒரே ரெக்வஸ்ட்டாக இருக்கிறது சிஎம்க்கு. ஆல் த வெரி பெஸ்ட் சிஎம். ரொம்ப நல்லா பண்ணுங்கள், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், எப்பயுமே இதுவாக இருப்பீங்க. அவ்வளோதான், நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்களோட வேல்யூபிள் இன்சைட்ஸ்க்கு.